அடுத்த ப்ரீவியஸ் கொஷின் வந்து வர்க்கமூலம் மற்றும் கனமூலம் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இதுலேயே ஒரு 2-3 சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. மிச்சதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோஸில் சால்வ் பண்ணியிருப்போமேங்க, அது மாதிரி சம் தான் இருக்குது. நீங்கள் வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. 1-2 க்ரியேட்டிவாக இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வீடியோ டீச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. வீடியோ தெளிவாக என்னால் எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். வீடியோ பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நான் ஒரு 20 சம்மாட்டை மட்டும் சால்வ் பண்ணுறேன், மிச்சம் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஐடியா என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வரும் ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப் டு எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குன்னு எல்லாமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா என்னன்னு சொன்னாங்க, உள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். 5 தாங்க. 5 வரக்கூடியது என்னங்க, 5 பவர் 1. 5 1 தான், அல்லது 5 பவர் 1 1 தான். இது போன டைம் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின் ஓகேங்களா. நிறைய பேர் 5 தான் 5-1ங்கிறது ஒரு சில கேண்டிடேட்டுக்கு தெரியலிங்க, அவங்க எல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, 5-0ன்னு சொல்லி போட்டாங்க ஓகேங்களா. 5-0ஓட வேல்யூ 1 சொல்லி அர்த்தம் ஓகேங்களா. 5 தான் 5 அல்லது 5 பவர் 1 இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா.